நீ இருக்கிறதான இந்த உலக வாழ்க்கையிலே உன்னை உயர்வுக்குள்ளாய் வைக்கும்படியாய்த்தான் ஆவியாரோடு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த குறைவு இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த இழப்பு இருக்குது. அவர் சொல்றார், மகனே மகளே, நான் நல்லவர் என்பதை முதல் நீ தெரிந்து கொள். என்னாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவை தவிர நல்லது என்று சொல்லுவதற்கு, அவருக்கு ஒப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால கர்த்தர் நல்லவர்னா அவருக்கு எக்ஸ்பிரி டேட்டில் அவர் நல்லவர் தான். அவர் நல்லவர்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. சில நேரங்களில் பலவீனங்கள் வருது, சோர்வுகள் வருதுன்னா அது நல்லது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் இது போலதான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நாகூம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்திற்கு கடந்து வந்தான். மறுபடியும் நினைவே பட்டணத்திற்கு நாகூம் என்கிறதான தீர்க்கதரிசி கடந்து வந்து ஜனங்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கும் பொழுது ஜனங்களிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் ஜனங்களிடத்துல சொல்லு, நான் நல்லவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்ங்கிறத பரலோகத்திலே ஒரு உறுதி இருக்குது. மனுஷர்கள் மாறினாலும் அவர் மாறாத தேவன். நாகூம் வந்துட்டு பாருங்க, 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீ பயந்து போயிருக்கிறாயா, திகைந்து போயிருக்கிறாயா? இந்த நாளிலே பரலோகத்திலிருந்து ஒரு உறுதி உண்டு. அவர் மாறாத தேவன். இதுவரை உன்னை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 18 வருடங்கள் இந்த சபையோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கையில அவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் மாறாதவர். உன் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாம் முடிந்து போனது என்று ஒன்று தெரியும். ஆனால் தேவனை நம்பினவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுத்து நடத்துகிறதான. கொஞ்சம் தாமதமாகலாங்க, ஆனா அவர் மறக்கவில்லை. சொல்லுங்க, அவர் மறக்கல உங்களை. கொஞ்சம் தாமதமாய்த்தான் இருக்கிறார், ஆனால் தேவன் நல்லவர் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, 1வது வசனத்தை வாசிங்க. 1லிருந்து 2லிருந்து 6 வரை உள்ளதான ஒரு வசனங்களை வாசிங்க. நாகூமின் புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய கோபத்தை வைத்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர், இதுதான் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவரை ஆக்கினில்லாமல் தப்புவிக்க மாட்டாரோ. ஹல்லேலூயா. நீடிய சாந்தமும் வல்லமையும் உள்ளதான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆரம்பத்தில் பாடுறோம், அவர் நல்லவர், வல்லவர், நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தவர். ஆமென். அவர் நல்லவர் என்கிறதுல சந்தேகமே இல்லை. நீ இருக்கிறதான இந்த உலக வாழ்க்கையிலே உன்னை உயர்வுக்குள்ளாய் வைக்கும்படியாய்த்தான் ஆவியாரோடு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலை கொஞ்ச காலம், பலவீனமான சூழ்நிலை கொஞ்ச காலம். தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன் சூழ்நிலையை பார்த்து நீ சொல்லிட்டு இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த குறைவு இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த இழப்பு இருக்குது. அவர் சொல்றார், மகனே மகளே, நான் நல்லவர் என்பதை முதல் நீ தெரிந்து கொள். என்னாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. இதுவரை உன்னை நடத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இனிமேலும் நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூழ்நிலையே இல்லை. மரணம், வாழ்க்கையில் எங்க போகணும்னு தெரியல, முழுமையா இருக்கிற ஒரு பலவீனம் சூழ்ந்ததான ஒரு நிலைமை. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கு அனுப்பி வைக்கிறார். மகனே மகளே, என் பிள்ளைகளிடத்தில் போய் நீ சொல், அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் நல்லவர் என்பதை அவர் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்.
ஹalleluya. இந்த உலகத்துல நல்லது என்கிறதற்கு வேற ஏதாவது அர்த்தம் ஏதாவது இருக்குதா? நல்லது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை, ஏதாவது ஒரு பொருளை நீங்க போட முடியுமா? இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சொல்லுங்க, எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நாமளும் வயசாகும் பொழுது நாம மரித்து போகிறோம். நல்லதா ஒரு பொருள் நம்ம வாங்கி வீட்டில் வச்சாலும் ஒரு காலகட்டத்தில் அதுவும் எக்ஸ்பைரி ஆகுது. எல்லாம் கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் உங்களுடைய என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பட்டு சேலையெல்லாம் கொண்டு வந்து நல்லா பயங்கர விலை உயர்ந்ததுன்னு சொல்லி பீரோட அழகாக மடித்து வைக்கிறீங்க. ஒரு காலகட்டம் ஆன உடனே அப்படியே எடுக்கும் பொழுது நான் தனித்தனியாக பேப்பராக வர்றதான சூழ்நிலை இருக்குது இல்லையா? எவ்வளோ விலை இருந்தாலும், எவ்வளோ அதற்கு வேல்யூ இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் என் தேவனுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லைங்க. ஹalleluya. நல்லது என்று சொல்லுவதற்கு வேற வார்த்தையே இல்லை. இயேசுவை தவிர நல்லது என்று சொல்லுவதற்கு, அவருக்கு ஒப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால கர்த்தர் நல்லவர்னா அவருக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. அவர் நல்லவர் தான். அவர்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை சந்திப்பார் என்று சொல்லிக்கிறதா நிச்சயமா சந்திப்பார். வாழ்க்கையை ஒரு மாற்றுவார் என்று சொல்லிக்கிறார், நிச்சயமா மாற்றுவார். ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கிறார், நிச்சயமா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் குறைவில்லாத தேவன், நிறைவாய் நடத்துபவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்தால் தான் சொல்ற, மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, என்னை அறிந்திருக்கிற, ஆனாலும் பிரச்சனை உன்னை சூழ்ந்து வரும் பொழுது நீ பயந்து போயிருக்கிறியே, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியே, நீ போராடி கொண்டிருக்கிறியே, பயப்படாதே, நான் நல்லவர் என்று நீ தெரிந்து கொள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனையோ வசனங்கள், நீதிமொழிகள் 36வது அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம், சங்கீதம் 135 3வது வசனம், எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இங்கிருந்து நீங்க கடந்து போகும்பொழுது ஒரு காரியத்தை மட்டும் நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போகணும்னு நான் விரும்புறேன். கடந்து போகும்பொழுது என்ன எடுத்துட்டு போறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க முடியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. 100க்கு அதிபதி ஏசப்பா இடத்துல வந்துட்டு, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கே ஜீவன் உண்டானது. ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு வார்த்தை போதும். ஏசப்பா சொல்றாரு, இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த திண்டுக்கல் பகுதியில இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், எந்த நிலைமையிலையும் நான் நல்லவர் என்று சொல்லக்கூடியதான ஒரு சந்ததியை இந்த திண்டுக்கல் பகுதியிலே நான் பார்க்கவே இல்லை. ஆமென். 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர், கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர், கர்த்தர் நல்லவர். 2வது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. சொல்லுங்க, இக்கட்டு நாளில், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நான் மறுபடியும் நாகும் தீர்க்கதரிசி போல இந்த திண்டுக்கல் பகுதியில் எதுக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியல, ஆனா உங்களை ஞாபகப்படுத்தும்படியா ஆண்டவர் என்னை மறுபடியும் இங்க அனுப்பி வைத்திருக்கிறார். உன் இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனையோ இக்கட்டின் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, எத்தனையோ பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அவர் அரணான கோட்டையா இருந்து அவர் நடத்த வல்லமையுள்ள வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், ஆக்கினி இல்லாமல் தப்பிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும், எதுல? பெரும் காற்றிலும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை.
சில நேரங்களில் பலவீனங்கள் வருது, சோர்வுகள் வருதுன்னா அது நல்லது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்கிலாந்து தேசத்தில் நான் இப்பொழுது ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் குளிரான ஒரு தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிறதற்கும் நான் வளர்ந்தது எல்லாமே குன்னூர் பகுதி. குன்னூர் பகுதியில் நிறையா புயலை நாங்கள் சந்திப்போம். நிறையா காற்று இருக்குது, நிறையா புயல் இருக்குது, நிறையா மழை. இன்னைக்கு கூட வரும் பொழுது நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு காற்று அடிக்கும் பொழுது அங்கே குன்னூர் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் சீக்கிரமாக கீழே விழாது. நல்ல இடம், எப்பொழுதுமே ஒரு புயலை பார்த்து கொண்டே இருக்குது. எல்லா ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் ஒரு புயல் அடிக்கும், ஒரு காற்று வீசும். ஆனால் பிளைன்ஸ் பகுதியிலலாம் நம்ம போனோன்னு வைங்களேன், சடனாக ஒரு மழை பெஞ்சிருச்சு, ஒரு காற்று வீசிச்சுன்னா அப்படியே மரம் கீழே விழுந்துடும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த பிளைன்ஸில் வந்துட்டு ஒரு காற்றுடைய அனுபவத்தை பார்த்தது கூட இல்லை அந்த மரம். அதனால ஒரு பயங்கரமான ஒரு புயல் வீசின உடனே என்ன உண்டாயிருது? மரம் கீழே விழுந்து போகிறது. ஆனால் குளிர் பிரதேசத்தில் இந்த ஊட்டி பகுதியிலலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா காற்றை பார்த்து 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 வலது பக்கத்திலிருந்து காற்று வீசும்போது இடது பக்கத்தில் வேறு வந்து ஸ்ட்ராங் ஆகுது, இடது பக்கத்திலிருந்து காற்று வீசும்பொழுது வலது பக்கத்தில் வேறு ஸ்ட்ராங் ஆகுது, பின்னாடியிலிருந்து காற்று வீசும்போது முன்பாக வேறு ஸ்ட்ராங் ஆகுது. அப்படியே உள்ள 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 போய் பெரிய காற்று வீசும் பொழுதும் அது அப்படியே நிற்கும். அதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். எத்தனையோ புயல்கள் உங்க வாழ்க்கையில வரும். வலது பக்கத்திலிருந்து ஒரு புயல் வீசும், இடது பக்கத்திலிருந்து ஒரு புயல் வீசும், முன் பக்கத்திலிருந்து ஒரு புயல் வீசும் பொழுது உன் அஸ்திபாரத்தை ஸ்திரப்படுத்தும்படியாய், உன்னுடைய அஸ்திபாரத்தை நிலைநிறுத்தும்படியாய், உன்னை அழைத்தவர் உன்னைக்குள் உண்மையுள்ளவராய் இருக்கும்படியாலே உன்னை அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கி இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன புயல் வீசினாலும் சரிங்க, சொல்லுங்க, என்ன புயல் வீசினாலும் சரி, என் கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்குப்படினவர் உண்மையுள்ளவர். எனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது, பலவீனமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா நமக்கு இருக்கிறதான ஒரு விசுவாசம் என்ன? இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போகும் பொழுது முன்பாக பெரிய ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா எதிரி ஒரு அடி அடிக்கும் பொழுது அந்த பட்டயத்தை வச்சுதான் அப்படி எல்லாம் தடுப்பாங்க, நிறுத்துவாங்க இல்லையா? எத்தனையோ பேர் எத்தனையோ அம்புகள் உங்கள் வாழ்க்கையில வீசி இருக்கலாம், எத்தனையோ பேர் வார்த்தையின் மூலமாய் உங்களை புண்படுத்தி இருக்கலாம், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாய் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, நான் உனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நீ விழுந்து போவதில்லை. உன்னை உயர்த்தும்படியாக அரணான கோட்டையாய் இந்த சபையிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படியாக அரணான கோட்டையாய் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமே, அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது நாகூம் என்கிறதான தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு கடந்து போனாப்புல, இப்பொழுது இந்த திண்டுக்கல் பகுதியிலே இந்த சபையிலே பலவீனத்தோடு கூட இருக்கிறதான உங்களை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, உன் நிலைமையை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, உன்னுடைய ஸ்தானத்தை பார்த்து நீ பலவீனப்படாதே. உனக்கு அரணான கோட்டையாய் உனக்கு நின்று உன்னை நடத்தும்படி நான் இந்த தேசத்திலே இந்த திண்டுக்கல் பகுதியிலே ஆசீர்வாதம்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சுழல் காற்றா இருக்கட்டும், பெரிய புயலா இருக்கட்டும், என்ன சொல்லணும்? எனக்கு அரணான கோட்டை கர்த்தர் இருக்கிறாரு. சாத்தான் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சாத்தான் சொல்லுகிறதான காரியம், ஏமா பிரதர், உங்களுக்கு தான் வயசாயிருச்சே, இதுக்கு மேல எப்படி உங்களால பண்ண முடியும்? நீங்க தான் இதெல்லாம் படிக்கவே இல்லையே, உங்களுக்கு எப்படி இது ஞானம் இருக்கும்? உங்களுடைய தகுதி இதுக்கு செய்யறதுக்கான ஒரு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறீங்களே, பொருளாதாரத்தில் உங்களுக்கு தான் பணமே இல்லையே, நீங்க எப்படி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வாங்க முடியும்? எப்படி கார் வாங்குவீங்க? எப்படி ஒரு நல்ல ஒரு பைக் வாங்குவீங்க? எப்படி நல்ல ஒரு வீடு கட்டுவீங்க? உங்க கையில தான் ஒண்ணுமே இல்லையே. இப்படி சாத்தான் என்ன சொல்லுவான்? நிறைய பிற்போக்கான காரியத்தை தான் சிந்தையில போட்டு கொண்டிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மாற்றும்படியாகத்தான் ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவர் நினைத்தாலே ஒரு வார்த்தை, முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எலியா வந்துட்டு வனாந்தரத்துல போய் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வெறுமையான ஒரு சூழ்நிலை, சுற்றி ஒன்றுமே இல்லை, வெறுமையாய் ட்ரைனஸா இருந்ததான ஒரு இடத்துல ஆண்டவரே நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது எங்கேயோ இருந்து ஒரு காகம் வந்து எலியாவை போஷித்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அவர் உனக்கு அரணான கோட்டையா இருப்பதனாலே உன்னை தேடி ஒரு காகம் வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காகம் வரும். எனக்கு இது சொல்லும் பொழுது ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு குட்டி பையன், ஒரு ஊழியக்கார குடும்பம், மிகவும் கஷ்டத்துல இருந்தாங்க. கஷ்டத்துல இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது. பஞ்ச காலம், அந்த குடும்பத்தில் அந்த தேசத்தில் பஞ்ச காலம். இந்த பஞ்சத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அப்பா வந்து இந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறாப்புல, மகனே கவலைப்படாதடா, ஆண்டவர் எலியாவை போஷித்தது போல ஒரு காகத்தினாலே உன்னை வந்து உன் குடும்பத்தை போஷிப்பார், உன்னை போஷிப்பாரே, உன் விசுவாசத்தை நீ பலப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பையன்கிட்ட தன் தகப்பன் சொல்லுகிறாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் போயிடுச்சு, வீட்டில் கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் இருக்குது, அதை கொடுத்து எல்லாம் இது பண்ணி அந்த ஒரு நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் சாப்பாடு இல்லை, காலையில் கொஞ்சம் வெறுமை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. பயங்கரமா பனி பெய்யுது. அப்ப இந்த சின்ன பையன் கேட்கிறான், அப்பா பசிக்குது. அப்போ அப்பா சொல்றாரு, கவலைப்படாத மகனே, விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, காகம் வந்து உன்னை போஷிக்கும் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு, வேதம் அதுதான் சொல்லுது, சிறு பிள்ளைகளை போல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும். என்ன சொல்லுங்க, சிறு பிள்ளைகளை போல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும். காகம் வருது, காகம் உன்னை போஷிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரூம்ல போயிட்டு அழுகிறாரு. ஐயோ, என் பையன்கிட்ட காகம் வந்து என் பையனை போஷிக்கும் நான் சொல்லிட்டேனே, எனக்கு சொல்ல முடியுமா? அது அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் எப்படி நடக்கும்? அந்த காலத்தில் ஆண்டவர் எலியாவை போஷித்தாரு, இந்த காலத்தில் இது எப்படி நடக்கும்னு சொல்லி அப்பாவுக்கே கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த பையன் ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஜன்னல் ஓரமா ஏதாவது காகம் வருமா, காகம் வராதா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஏக்கத்தோடு கூடயே பார்த்து கொண்டிருந்தான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அது தெரியுமா, விசுவாச வாழ்க்கையில வாழுகிறோம், ஆனால் கொஞ்சம் காலம் போனோடனே அதே வார்த்தையிலேயே விசுவாசம் மற்றவர்களாக காணப்படுகிறோம். நாமளே சொல்ல ஆரம்பிச்சிடும், இது எங்க நடக்க போகுது? ஆண்டவர் எலியாக்கு செய்தார், ஆண்டவர் மோசேக்கு செய்தார், ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார், எனக்கு எப்படி பாஸ்டர் நடக்கும்? எனக்கு எப்படி பாஸ்டர் நடக்கும்? ஹல்லேலூயா. தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம், பயங்கரமான ஒரு குளிர், பயங்கரமா பனி பெய்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன பண்ணாங்க, கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. அடைக்கப்பட்ட உடனே இரவாய் விட்டது. இரவாய் விட்ட உடனே இவர்கள் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சு. சொல்லுங்க, இங்க ரொம்ப சூடா இருக்குதாங்க. என்ன ஆச்சு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. சூடா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னலை எல்லாம் நம்ம திறந்து விடுவோம். குளிரா இருந்தா என்ன பண்ணுவோம், கதவுகள் எல்லாம் அடைப்போம். அப்ப அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போய் கதவெல்லாம் அடைத்து கொண்டிருந்தாங்க. அடைத்து கொண்டிருக்கும் பொழுது சின்ன பையன் சொன்னாப்புல, அப்பா ஏன்பா அந்த ஜன்னலை நீங்க சாத்துறீங்க? ஜன்னலை சாத்துறீங்கன்னா எப்படி அந்த ஜன்னல் வழியா காகம் வரும்? ஹல்லேலூயா. இந்த சின்ன பையன் சொன்ன இந்த அப்பாவுக்கு வந்து மனசே உடஞ்சு போயிருச்சு. குளிர் வேற அடிக்குது, ரொம்ப குளிரா இருக்குது. இந்த சின்ன பையனுடைய விசுவாசம் வேற இப்படி இருக்குது. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை மட்டும் கொஞ்சம் அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த ரூமில் லைட்டை போட்டுட்டு, சரிப்பா. அப்போ இந்த சின்ன பையன் சொல்கிறாப்புல, அப்பா நான் இந்த ரூம்லேயே இருக்கேன், காகம் வந்தால் காகம் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு நான் இந்த ரூம்லேயே இருக்கேன், இந்த ஜன்னல் திறந்துருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ரூம்லேயே இருக்கிறாப்புல. அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் ரூமுக்குள்ளே போயிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக பனி பெய்து கொண்டு இருக்கிறது, பயங்கரமான ஒரு பனி. அந்த ஊருக்கு போகுவதற்கு ஒரு வண்டியில் சாப்பாட்டு பொருட்களை எல்லாம் ஏற்றி கொண்டு ஒரு வண்டி பக்கத்து ஊருக்கு ஒரு கடைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கொண்டு போய் கொண்டிருக்கும்போது பனி அளவுக்கு அதிகமாய் பனி பெய்து கொண்டிருந்ததுனால அந்த வண்டிக்கு டயர் வந்துட்டு அதுக்கு மேலே போக முடியல. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு முன்பாக கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த வண்டி ஸ்டக்காகி அங்கே நின்றுச்சு. ஆமே, ஸ்டக்காகி நின்ன உடனே
இவர்களுக்கு குளிர்ல வண்டிக்குள்ள எத்தனை நாள் இந்த குளிர் இருக்க போகுதுன்னு தெரில, எத்தனை நாள் இந்த பனி இருக்க போகுதுன்னு தெரில. வண்டிக்குள்ளேயே இருக்கவும் முடியாது. வண்டிக்குள்ள இருந்தால் குளிர்ல இருந்து இருந்து அவர்கள் மரித்து போய் விடுவார்கள். அப்பொழுது இமீடியட்டா இந்த வண்டி ஓட்டுனதான இந்த கடைக்காரர் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தாங்க. எல்லா வீட்டிலையும் ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்குது, எல்லா வீட்டிலையும் லைட் எல்லாம் ஆஃப் ஆகிருக்குது. ஆனா ஒரு வீட்டில் மட்டும் ஒரு ஜன்னலும் ஒரு லைட்டும் அங்க திறந்து இருந்தது. உடனே அந்த வீட்டுக்கு ஓடி போய் ஐயா ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி இந்த கதவை தட்டி, எனக்கு தங்குவதற்கு ஏதாவது ஒரு இடைக்கல கொடுங்க, ரொம்ப குளிரோடு கூட நான் இங்க என் பக்கத்து ஊருக்கு போக முடியாம நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்றாங்க, தங்குறதுக்கு பிரச்சனை இல்லைங்க, பெரிய ஹால் இருக்குது, நீங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம். ஆனா உங்களை போஷிப்பதற்கு எங்களுக்கு ஆகாரம் இல்லை, நானும் என் குடும்பமும் இருக்கிறத சாப்பாடை சாப்பிட்டு எப்போ மறிப்போம் என்று தெரியாது என்கிறதான ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அருமையான பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, 6 மாசத்திற்கு சாப்பிடத்தக்கதான ஆகாரமே வண்டியில் இருக்குது, எனக்கு தங்குவதற்கு நீ ஒரு இடத்தை மட்டும் கொடுத்தா போதும், உன்னை போஷிக்கும்படியாய் நான் என் வண்டியில எல்லாமே வைக்கிறேன். சில நேரத்தில் காகம் வராது, ஆண்டவர் இவ்விதமான வேறு விதமான அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுடைய வாழ்க்கையில எதுக்காய் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அரணான கோட்டையா இருந்து உன் குறைவை நிறுவப்படுத்தும்படியாய் உனக்காய் நான் கடந்து வருகிறேன், உன் வீட்டுக்குள் நான் கடந்து வருகிறேன், உன் சபைக்குள் நான் கடந்து வருகிறேன், உன் வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து வருகிறேன். அப்பா வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, எல்லா குறைவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவுபடுத்தும்படியாய் சர்வ வல்லமையுள்ளதான தேவன் இந்த சபையில, இந்த ஆலயத்திலே, இந்த நேரத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. சொல்லுங்க, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்க. அந்த 7வது வசனம் என்ன சொல்லு? முதல்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தம்மை நம்புகிறவர்களை. என் வேலையை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்படியா சொல்லுது? என்னுடைய அந்தஸ்தை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எப்படி சொல்லுது? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பும் பொழுது அவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில பேசிட்டாங்க. இதுவரைக்கும் பேசினது போதும். உன் நம்பிக்கை நீ யார் மேல வைத்திருக்கிற? உங்கள் நம்பிக்கை யார் மேல நீங்க வைத்திருக்கிறீங்க? என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அவரை நம்பும் பொழுது அவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷர்களின் மேலே நாம் நம்பிக்கை வைத்தாச்சு, டாக்டர்ஸ் மேல நம்ம நம்பிக்கை வச்சாச்சு, உன் பொருளாதாரத்தின் மேல நம்பிக்கை வச்சாச்சு, உன் படிப்பின் மேல நீ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற. நான் படிக்கிறதான படிப்பை வச்சு பெரிய ஆள் நான் ஆயிருவேன், உன் பலத்தின் மேல நான் நம்பிக்கை வச்சாச்சு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்திலே ஆவியானவர்களை பார்த்து கேட்கிறதான ஒரு காரியம், யாரின் மேலே நீ நம்பிக்கையை நீ வைத்திருக்கிறார்? யாரின் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறது? சபைக்கு கடந்து வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை தேவனின் மேலே இருக்கிறதா, இல்ல வேற உலக காரியங்களின் மேலே இருக்கிறதா? உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறதான நம்பிக்கை, உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்ளுகிறதான நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, போதகருடைய குடும்பத்துல தாங்க நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா பயங்கரமான போதை பழக்கம், பயங்கர மோசமான ஒரு வாழ்க்கையில இருந்தேன். ஒரு பாஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஆனா எங்க அம்மா சின்ன வயசுலேயே என்னை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து எனக்காய் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, எனக்காய் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம், எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா சொல்லுவாங்க, டே நீ வருங்காலத்தில் ஊழியக்காரனாக இருப்பான, ஒழுங்காயிரு, நல்லபடியான காரியங்களை செய், நட, நல்ல வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், போமா உனக்கு வேறு வேலையே இல்லை, நீ வேறு ஏதாவது நல்லதாக ஏதாவது சொல்லுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை நான் குறை சொல்லுவேன்.
ஆனால் கர்த்தரை அவர்கள் நம்பி இருந்தார்கள். தேவனை உறுதியாய் பிடித்திருந்தார்கள். ஸ்கூலில் படிக்கும் பொழுது அநேக பேர் என்னை உருப்படாதவன், ஒன்றுக்கு உதவாதவன், பயங்கரமான இருதயத்தை ஹர்ட் பண்ண முடியுமான வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை என் வாழ்க்கையில் சொன்னாங்க. ஆனால் கர்த்தரை என் தாயார் அவர் விசுவாசித்து என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட அவர் இருந்ததுனாலே தேவனை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நான் சொன்னேன், நீ யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்காத. தேவனை நீ உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது உருப்படாதவன் உதவாதவன் சொன்னதான அதே நாவுகள் என்னை பார்த்து இவனை போல நீ இரு, இவங்களைப் போல ஒரு வாழ்க்கை வாருன்னு சொல்லி பேசப்பட்டதான நாவை மாற்றத்தக்கதான வல்லமை உடையதான நம்மளுடைய தேவன். நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். உனக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறதான நாவை அவர் நல்லவராய் இருப்பதனாலே, அரணான கோட்டையாய் இருப்பதனாலே, நீங்க அவரை நம்புகிறதுனாலே உனக்கு எதிராய் பேசுகிறதான நாவை நன்மையின் நாவாய் அவர் மாற்றி உன்னை நடத்தும்படியாய் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ glory! அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதனால தான் சங்கீதக்காரர் அழகாக பாடுகிறார், கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார், ஒரு பொழுது நான் தாழ்ச்சி அடைவேன். என்னை புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களிலே உங்களை மேய்க்கப் போகிறார். 18 வருடங்களாக புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் இந்த சபையை மேய்த்திருக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்த்திருக்கிறார். எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ சுகங்கள், எவ்வளோ காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் கிருபையாக இவரை பலப்படுத்தியிருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தினால அவர் மாறி போயிடுவாரா? ஒரு சின்ன விஷயத்தினால அவர் தேவன் இல்லாமல் போய்விடுவார்? இல்லைங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள் அதுதாங்க சொல்லணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அவர் நல்லவராய் இருக்கிறார். எனக்கு என்ன நெருக்கங்களை வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவர் இக்கட்டான சூழ்நிலையில அரணான கோட்டையாய் இருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மேலே இல்லை, என் பணத்தின் மேலே இல்லை, என்னுடைய சூழ்நிலையின் மேலே இல்லை. கர்த்தரை நம்பும் பொழுது எனக்கு அவர் என்னுடைய விசுவாசத்தின்படி என்னை நடத்தும்படியாக அவரை நம்பும் பொழுது என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டதான சந்ததியாய் காணப்படுகிறீங்க. அருமையான பிரதர் சிஸ்டர், உங்களுடைய பேர் கர்த்தருக்கு தெரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உங்களை தேடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்பொழுது வராமல் இருக்கலாங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்களை கண்டிருப்பதனால உங்களை தேவையை போஷிக்கும்படியாக ஆவியானவர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் நினைக்கிறதான எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளில் எதை நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மத்தியிலே விட்டு நான் கடந்து போகிறேன். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை தாங்க இருந்தாங்க. ஆனா அவரை நம்பும் பொழுது அந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கதான தேவனுடைய வல்லமை அங்கே நடந்தது. ஆமென். உன் பலத்தை பார்த்து கொண்டு நீ அமர்ந்து கொண்டிருக்கிற, உன் பலத்திற்கு மேலாய் கிரியை செய்யும்படியாய் ஆவியின் அசைவு இங்கே இருக்கிறது. உன் பலத்திற்கு மேலாக கிரியை செய்யும்படியாய் ஒரு வல்லமையை கர்த்தர் உனக்கு இந்த நாளிலே கொடுக்க போகிறார். உன் பலத்திற்கு மேலே அற்புதத்தை செய்யும்படியாய் ஆவியின் அசைவு இங்கே இருக்கிற தேவ பிள்ளை.